தமிழ்நாடு ஒரு பெரும் பேரிடரை சந்திச்சிருக்கு. கிட்டத்தட்ட 8 மாவட்டங்கள் புயலாலையும் வெள்ளத்தாலையும் பாதிக்கப்பட்டு தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து பாதிப்புக்குள்ளாகி அதிலிருந்து மீண்டு வர்றதுக்காக போராடிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கத்துக்கிட்ட கூடுதலாக நிதி கேட்டு கோரிக்கையும் கொடுத்துருக்காங்க. இந்த புயல் பாதிப்பை வெள்ள பாதிப்பை பார்வையிட வர்றதா சொல்லி இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் வழக்கம் போல பாரதிய ஜனதா பண்ணக்கூடிய ஒரு கோவில் அரசியலை திரும்பியும் பண்ணியிருக்காங்க. இந்த நெல்லை தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏற்பட்ட இந்த பெரும் வெள்ளத்தில் பெரிய அளவில் பாதிப்பை சந்தித்தது சிறுவைகுண்டம் தாலுகா, சிறுவைகுண்டம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிக்கு முழுமையாக அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் தான் அதிக அளவில் பாதிப்புக்குள்ளானது. அங்கே கோவிலுக்கு ஆய்வுக்கு போகிறேன் அப்படின்னு போயிட்டு அர்ச்சகருக்கு சம்பளம் கொடுக்கல, கோவிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரோடை சரி பண்ணலை அப்படின்லாம் ஒரு அரசியலை பேசியிருக்காங்க. கோவிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சாலையை சரி பண்ணுறதுக்கு நான் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னால் அதெல்லாம் கொடுக்காதீங்க, உண்டியலில் போடாதீங்க, அவங்கக்கிட்ட நிறைய பணம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்கிட்ட? தமிழ்நாடு அரசாங்கத்துக்கிட்ட. கிட்டத்தட்ட 8 மாவட்டங்கள் ஒரு பேரிடரை சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசுக்கிட்ட ஒரு சாலையை சரி பண்ணுறதுக்கு நான் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு ஒருத்தர் நன்கொடை கொடுக்குறேன்னு சொன்னால் கூட கொடுக்காதீங்க அப்படின்னு நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்தது எதுக்காக அப்படின்னா, ஏற்பட்ட வெள்ள பாதிப்பை கணக்கில் எடுத்து அந்த கணக்கின் அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கறத ஒதுக்கீடு செய்கிறதுக்காக வந்ததா சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்படியான ஒரு பேரிடரில் கூட அவங்க நிதி கொடுக்காதீங்க, தமிழ்நாடு அரசுக்கு உண்டியலில் போடாதீங்க அப்படின்னு தான் அவங்களுடைய பிரச்சாரத்தை பண்ணியிருக்காங்க. நிர்மலா சீதாராமனுடைய ஆய்வுலையும் கூட தமிழ்நாடு அரசு சார்பாக தமிழ்நாட்டுடைய நிதியமைச்சர் கோரிக்கை வைக்கிறார். இந்த ஆய்வில் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய IAS அதிகாரிகள், துறை செயலர்கள், மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள்லாம் கூட சேர்ந்து பங்கேற்கிறாங்க. அந்த ஆய்வு முடிவில் தமிழ்நாட்டுக்கு கூடுதலாக நிதி கொடுக்கணும், அவசர காலமாக உடனடியாக சரி செய்கிறதுக்கு அவசர தேவையாக 2000 கோடி ஒதுக்கீடு செய்யணும், மேலும் கூடுதலாக இது எல்லாத்தையும் சீரமைக்க நிதி கொடுக்கணும்னு நிதியமைச்சர் வைக்கக்கூடிய கோரிக்கையை நிர்மலா சீதாராமன் அதெல்லாம் வாய்ப்பே இல்லை, தேசிய பேரிடரால் அறிவிக்க முடியாது, அப்படி அறிவிக்கிற நடைமுறையே கிடையாது அப்படின்னு இன்னைக்கு ஆய்வுக்கு பிறகும் சொல்கிறாங்க. இந்த சென்னையை ஒட்டி வந்த புயல் மற்றும் தென் மாவட்டங்களில் வந்த வெள்ளம், இந்த ரெண்டையும் கணக்கில் எடுத்து இந்த பேரிடரில் எவ்வளவு இழப்புகள் ஏற்பட்டிருக்கு, எங்கெங்கெல்லாம் சேதமடைஞ்சிருக்கு, எதெல்லாம் சீரமைக்கணும் அப்படிங்கிற கணக்கை தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடுடைய அரசு அதிகாரிகளும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ கூட தமிழ்நாட்டுடைய தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த 3 மாவட்டங்களில் மட்டும் இந்த கனமழை காரணமாக 780 குளங்கள் உடைப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 780 குளங்கள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 780 கிராமங்களுடைய வாழ்வாதாரம். இதெல்லாம் சரி செய்யணும், அதற்கான கணக்கெடுப்பில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்தில் இதுவரைக்கும் எடுக்கப்பட்ட ஆய்வுகளில் 3700 ஹெக்டர் நெல் பயிர் பாதிப்புக்குள்ளாயிருக்கு. 300 ஹெக்டரில் மக்காச்சோளம், 5700 ஹெக்டரில் உளுந்து, இதெல்லாம் சேதமாயிருக்கு. இந்த பயிர்கள் எல்லாமே கிட்டத்தட்ட 30 நாள் 40 நாள் ஆன பயிர்கள். உளுந்துலாம் பார்த்தீங்க அப்படின்னா அறுவடைக்கு தயாராக இருந்த காலகட்டத்தில் 5700 ஹெக்டர் சேதத்துக்குள்ளாயிருக்கு. இது வரைக்கும் இன்ன வரைக்கும் எடுக்கப்பட்ட கணக்கு, ஒரு ஹெக்டருக்கு வயலை உழுதுலேருந்து விதை செலவுலேருந்து களை எடுத்ததுலேருந்து ஆன செலவு மட்டுமே 35,000 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்கிறோம். அதை எப்படியாவது தமிழ்நாடு அரசு திருப்பி நிவாரணமாக கொடுக்கணும் அப்படிங்கிறது விவசாயிகளுடைய கோரிக்கையாக இருக்குது. ஒரு ஹெக்டருக்கு 35,000 ரூபாய் செலவு பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா உளுந்து 5700 ஹெக்டர், நெல் 3700 ஹெக்டர், 300 ஹெக்டர் மக்காச்சோளம், கணக்குப்படி பார்த்தா கிட்டத்தட்ட 10,000 ஹெக்டருக்கு மேலே. அதை நீங்கள் ஏக்கரில் கணக்கு பண்ணிங்கன்னா 20,000 ஏக்கர் வந்துடும். இவ்வளவு பெரிய நிலம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இப்போ வரைக்கும் மட்டுமே தமிழ்நாடு அரசாங்கம் கணக்கில் எடுத்ததில் வந்த சேதம். இதையெல்லாம் இவ்வளவு சேத மதிப்பீடு ஆயிருக்கு, நாங்கள் இவ்வளவு நிதி ஒதுக்குறோம் அப்படின்னு அவங்க ஆய்வு பண்ணி சொல்லியிருந்தா ஒரு நிதியமைச்சர்னு அவங்கள சொல்லலாம். RSS பிரச்சாரக்காரராகவே இப்பவும் இருக்கிறதுனால தான் அர்ச்சகருக்கு 3000 ரூபாய் பத்தாது, அதை அளந்து கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு பேரிடரில் கிட்டத்தட்ட 780 குளங்களுக்கு மேலே உடைப்பு ஏற்பட்டு வயல்கள் எல்லாம் மண்ணால் மூடப்பட்டு மக்கள் பரிதவிச்சுக்கிட்டு நிற்கிற நேரத்தில் எப்படியாவது எங்களுக்கு உதவி பண்ணுங்க, அவங்க போய் முகாமில் இருக்கக்கூடிய பெண்களை பார்க்குறப்ப எங்களுக்கு மீண்டு வர்றதுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்லாம் கோரிக்கை வைக்கக்கூடிய இடத்துல
மத அரசியலையும் சாதி அரசியலையும் மக்களுடைய உணர்ச்சிகளை மையப்படுத்தி நம்பிக்கைகளை மையப்படுத்தி அரசியல் செய்கிற வேலையை தான் நிர்மலா சீதாராமன் இன்னைக்கும் பார்த்துருக்காங்க. இப்போ பெஞ்ச இந்த கனமழையில் திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களில் மட்டும் 26 கோவில்கள் வந்து சேதமடைஞ்சிருக்கு. கோவில்களுடைய கட்டடம், காம்பவுண்ட் சுவர், கோபுரம், இப்படி பல பகுதிகள், சுற்றுச்சுவர், அதுக்கு போகக்கூடிய பாதை, இப்படி எல்லாம் சேதமடைஞ்சிருக்கு. இந்த 26 கோவில்களையும் உடனடியாக சீரமைச்சு மக்கள் போய் வழிபடுறதுக்கு தயார் பண்ணணும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு அதுக்கு 5 கோடி ரூபாய் ஒதுக்கி அதுக்கான தீவிரமான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த கனமழை பெஞ்சு வெள்ளம் வடிஞ்சு முடிஞ்ச உடனேயே இந்த மழையிலையும் வெள்ளத்திலையும் பாதிக்கப்பட்ட கோவில்களை கணக்கெடுத்து அங்கே என்ன சேதமாயிருக்கு அப்படிங்கிறதையும் அதிகாரிகள் வந்து கணக்கெடுத்து அதை சரி பண்ணுறதுக்கு 5 கோடி ரூபாய் ஒதுக்கி அரசாங்கம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நிர்மலா சீதாராமன் வந்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அர்ச்சகருக்கு சம்பளம் பத்தலை அப்படின்னு ஒரு அரசியல் பண்ணுறாங்க. இதில் இன்னொரு பக்கம் சம்பந்தமே இல்லாமல் தெலுங்கானா, பாண்டிச்சேரி ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க தூத்துக்குடிக்கு பார்வையிட வந்திருக்காங்க. அவங்க வந்து பார்வை எடுத்துட்டு பேட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என்னன்னா, தென் மாவட்டங்கள் பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாக இருக்கு, தென் மாவட்டங்கள் பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாக இருக்கு, மீண்டு வர்றதே ரொம்ப கஷ்டம், தமிழ்நாடு அரசு மிக வேகமாக மீட்டு கொடுக்கணும், அப்படி இப்படின்னு நிறைய பேட்டி கொடுக்குறாங்க. மாநில அரசை குறை சொல்லி பேட்டி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இவ்வளவு பெரிய பேரிடர், கடுமையான பேரிடர், மக்கள் இதுலேருந்து மீண்டு வர்றது கடினம், இதுக்கு ஒன்றிய அரசாங்கம் நிதி கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த வார்த்தை மட்டும் அவங்க வாயிலிருந்து 3 நாள் அவங்க வந்து இந்த தூத்துக்குடி வெள்ளம் சம்பந்தமாக பேசிக்கிட்டே இருக்காங்க, பேட்டி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, பார்வையிடுறாங்க. இன்னைக்கு வந்து நீங்கள் எதன் அடிப்படையில் ஆய்வுக்கு வந்தீங்க அப்படின்னு கேள்விகள் வர ஆரம்பித்த பிறகு, நான் ஆய்வுக்கு வரல, மக்களை பார்க்க வந்தேன் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இந்த 3 நாள் அவங்களுடைய பேட்டி வந்து பெரும் சேதம் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அதுக்கு ஒன்றிய அரசாங்கம் நிதி கொடுக்கணும் அப்படிங்கிற வார்த்தை மட்டும் அவங்க வாயிலிருந்து வரவே இல்லை. ஆக இவ்வளவு பெரிய பேரிடரில் நான் முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, அது வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் ஏற்பட்ட சேதம் மட்டும். திருநெல்வேலி மாவட்டத்திலையும் இந்த 6 உற்பத்தியாகி வரக்கூடிய அம்பாசமுத்திரம், சேரன் மகாதேவி, பத்தமடை, பாளையங்கோட்டை இந்த பகுதிகளில் ஏற்பட்ட சேதம் குறித்து மட்டும்தான் இதுவரைக்கும் ஆய்வு பண்ணப்பட்டிருக்கு. அதில் சொல்லியிருக்காங்க, கனமழையில் தூத்துக்குடி மாவட்டம் பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாகிருக்கு. அதே மாதிரி தென்காசி மாவட்டம் வந்து தூத்துக்குடி மாவட்டம் அளவுக்கு பாதிப்புக்குள்ளாகலனாலும் அங்கேயும் ஒரு பெரிய அளவில் சேதங்கள் நிகழ்ந்திருக்கு. இதுவரைக்கும் தமிழ்நாடு அரசு எடுத்த கணக்கில் 228 கிராமங்களில் வந்து மழையால் ஏற்பட்ட சேதங்களை அவங்க ஆய்வு பண்ணியிருக்காங்க. தென்காசி மாவட்டத்தில் 18,077 ஹெக்டர் அளவில் வந்து பயிர்கள் வந்து சேதமடைஞ்சிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 40,000 ஹெக்டர். ஏற்கனவே நம்ம திருநெல்வேலிக்கு சொன்ன பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு ஹெக்டருக்கு 35,000 40,000 ரூபாய் வரைக்கும் செலவு பண்ண பணம். இது வரைக்கும் விவசாயிகள் நிலத்தில் செலவு பண்ண பணம் ஒரு ஹெக்டருக்கு 35,000 40,000 வரைக்கும் இந்த இதில் வந்து சேதமாயிருக்கு. கிட்டத்தட்ட பெரிய அளவில் சேதம் ஏற்படாத தென்காசி மாவட்டத்திலேயே 18,077 ஹெக்டர் வந்து பயிர் சேதமாயிருக்கு. 25,089 விவசாயிகள் இதனால் நேரடியாக பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க. கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட வீடு தென்காசி மாவட்டத்தில் மட்டுமே இடிஞ்சு விழுந்திருக்கு. ஆடு, மாடு, கோழி இப்படி உயிரிழந்த கால்நடைகளுடைய எண்ணிக்கை மட்டும் 4,000க்கும் மேலே இருக்குது. இவ்வளவு பாதிப்புகளும் தென்காசி மாவட்டத்திலேயே ஏற்பட்டிருக்கு. இந்த தென்காசி மாவட்டத்தில் பெஞ்ச மழையாக இருக்கலாம், ஏற்கனவே வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் பெஞ்ச மழையாக இருக்கலாம். இது எல்லாம் வந்து சேர்ந்த இடம்தான் நிர்மலா சீதாராமன் நின்று கோயிலில் நின்று மத அரசியல் பண்ணாங்க பார்த்தீங்களா. அர்ச்சகருக்கு சம்பளம் கொடுக்கல, 3,000 ரூபாய் தான் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு மத அரசியல் பண்ணாங்க பார்த்தீங்களா. அந்த ஊருக்கு இந்த தென்காசி மாவட்டத்தில் பாதிப்பு ஏற்படுத்தின வெள்ளமும் சரி, திருநெல்வேலி மாவட்டத்தில் பாதிப்பு ஏற்படுத்தின வெள்ளமும் சரி, இதோட கூடுதலாக தூத்துக்குடி மாவட்டத்தில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அதிகமாக பெஞ்சிருக்கக்கூடிய அந்த 93 சென்டிமீட்டர் மழையும் கூட பெஞ்சிருக்கு. இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய இடத்துல தான் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மக்களுடைய உணர்வுகளை மையப்படுத்தி, கோவிலை மையப்படுத்தி ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணி அரசியல் பண்ணியிருக்காங்க. சம்பந்தமே இல்லாமல் தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வந்து நான் பார்வையிடுறேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு அரசியல் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கம், தமிழ்நாடுடைய முதலமைச்சர் கிட்டத்தட்ட 72 பக்கத்துக்கு வெள்ள சேதம் குறித்து ஒன்றிய அரசாங்கத்துக்கிட்ட ஒரு மனு கொடுத்துருக்காங்க. அந்த மனுவில் இதுவரைக்கும் எடுக்கப்பட்ட கணக்கீடுகளெல்லாம் அடிப்படையாக வச்சு தமிழ்நாட்டுக்கான நிதி கோரல் தான் அதில் கோரியிருக்காங்க.
ஆனால் அந்த தேசிய பேரிடராக அறிவிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை மனுவை கொடுத்தே தமிழ்நாடுடைய நிதியமைச்சர் கொடுக்குறாரு. அதை மறுத்துட்டு அதை முடியாது அப்படின்னு அங்கேயே வச்சு சொல்லிட்டு இப்படி ஒரு அரசியலை நிர்மலா சீதாராமன் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம சங்கிகள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் இதே மாதிரி மாதத்துக்கு 2 கோவிலுக்கு வந்து பார்க்கணும், நீங்கள் மாதத்துக்கு 2 முறை வந்து பார்த்தா தான் தமிழ்நாடு திருந்தும், தமிழ்நாட்டுடைய அறநிலையத்துறை திருந்தும் அப்படின்னு வேற ஒரு ட்ரெண்டிங்கை சோசியல் மீடியாவில் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது ஒரு 4 மாவட்டம் முழுமையாக தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து தங்களுடைய வெள்ள பாதிப்புலேருந்து மீள்றதுக்காக போராடி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தமிழ்நாடு அரசாங்கம், தலைமைச் செயலர், அமைச்சர்கள், வேளாண்மைத்துறை அதிகாரிகள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் எல்லாரும் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பை கணக்கில் எடுத்து இவ்வளவு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு, இதிலிருந்து மீள்றதுக்கு இவ்வளவு நிதி தேவைப்படும் அப்படின்னு கோரிக்கை வச்சு கேட்கக்கூடிய காலகட்டத்தில் இவ்வளவு பேரிடர் நடந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தான் தமிழ்நாடு அரசு மீண்டும் ஏற்கனவே மோடியிடம், பிரதமரிடம் நேரடியாக கோரிக்கை வைத்த பின்னும் எதுவும் கொடுக்கப்படாத கால நேரத்தில் ஆய்வுக்கு வந்து ஒன்றிய அரசாங்கம் சார்பாக குழு வந்து ஆய்வு பண்ணி அந்த ஆய்வின் அடிப்படையில் தான் நாங்கள் வழங்குவோம் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் கூறினதோட அடிப்படையில் இன்னைக்கு 72 பக்க கடிதத்தை வந்து கோரிக்கையாக தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் இல்லாத ஒரு பெரிய பேரிடரை சந்திச்சிருக்கிறோம். கடந்த 100 வருஷத்தில் தமிழ்நாடு 50 புயல்களை எதிர்கொண்டிருக்கு. அதாவது 2 வருஷத்துக்கு ஒரு புயலை எதிர்கொள்கிற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. இப்படி தொடர்ச்சியாக பேரிடர்களால் பாதிப்புக்குள்ளாகக்கூடிய தமிழ்நாட்டுக்கு இந்த ஆண்டு நடந்த இந்த பேரிடர்லேருந்து மீள்றதுக்கு வந்து நிதி கொடுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் அக்கறையோடு கோருகிறோம் அப்படின்னு தான் தமிழ்நாடு முதலமைச்சர் கோரிக்கையை முன் வச்சிருக்காரு. ஏற்கனவே பிரதமரை சந்தித்து கொடுத்த கோரிக்கை மனுவில் சீரமைப்பு மற்றும் அதாவது இந்த 780 குளம் உடைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி சாலைகள் உடைஞ்சிருக்குது, மின்கம்பங்கள் விழுந்திருக்கு இல்லையா, இந்த இடங்களை சீரமைக்கிறதுக்கு மட்டும் தமிழ்நாட்டுக்கு 7033 கோடி ரூபாய் தேவைப்படுது. நிரந்தர நிவாரணத் தொகையாக இதிலிருந்து மீள்றதுக்கு 12659 கோடி ரூபாய் தேவைப்படுது. உடனடியாக அவசர கால வேலைகளுக்காக கிட்டத்தட்ட 2 மாவட்டங்கள் பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாகி ஒரு மாவட்டம் முழுக்கவே வெள்ளம் சூழ்ந்திருந்து யார் யார் எங்கே இருக்கா அப்படிங்கிற எந்த விவரமும் தெரியாமல் எத்தனை உயிர்கள் போயிருக்கு, வெள்ளத்தில் எவ்வளோ பேர் மாட்டினாங்க, எவ்வளவு பயிர் சேதம் ஆகிருக்கு, எப்படி மீள்றது, எத்தனை கிராமங்கள் வந்து வெள்ளத்தால் சூழப்பட்டிருக்கு அப்படிங்கிற எந்த விவரமும் தெரியாமல் இருந்த காலகட்டத்தில் அவசர காலமாக இந்த மீட்பு பணிகளில் நாங்கள் உடனடியாக ஈடுபடுறதுக்கு நிதி பற்றாக்குறை இருக்குது, அதுக்கு நீங்கள் நிதி கொடுக்கணும் அப்படின்னு அதுக்கு ஒரு 2000 கோடி, இப்படி மொத்தம் 21,692 கோடி ரூபாயை தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து பிரதமரை நேரில் சந்தித்து டெல்லியில் கேட்டார். பிரதமரை முதலமைச்சர் நேரில் டெல்லியில் சந்தித்து இந்த கோரிக்கையை கொடுத்தாரு அப்படிங்கிறத மறைக்கிறதுக்காகவே தெலுங்கானா ஆளுநர்லேருந்து நம்ம ஊர் அண்ணாமலை வரைக்கும் எல்லாரும் ஒரே காலகட்டத்தில் அவர் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு மட்டுமே போனதாக ஒரு பெரிய பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க. பேரிடர் இவ்வளவு நிகழ்ந்திருக்கு, இவ்வளவு நாங்கள் கணக்கெடுத்திருக்கிறோம், 2 மாவட்டங்களில் அதாவது திருநெல்வேலி, தென்காசி மாவட்டத்தில் கணக்கெடுத்திருக்கிறோம், இவ்வளவு இழப்பு ஏற்பட்டிருக்குன்னு தமிழ்நாடு அரசு ஒரு விரிவான அறிக்கையவே 72 பக்கத்துக்கு சமர்ப்பிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு கோரிக்கையை தமிழ்நாடு அரசு முன்வைக்குது அப்படிங்கிறது கூட தெரியாமல் மறைக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் அர்ச்சகருக்கு 3000 ரூபாய் அளந்து கொடுப்பாங்க அப்படின்னு இன்னைக்கு வந்து நிர்மலா சீதாராமன் பேசிட்டு போகிறது. அடுத்து இந்த உண்டியலில் பணம் போடாதீங்க, இந்த 2மே ஆர்எஸ்எஸ் காரங்க நீண்ட காலமாக பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிரச்சாரம். தமிழ்நாடு அரசு 26 கோயில்களை வெள்ள சேதத்திலிருந்து மீட்கிறதுக்காக 5 கோடி ரூபாய் ஒதுக்கிறத பற்றி நிதியமைச்சர் பேச மாட்டாங்க, தமிழிசை சவுந்தரராஜன் பேச மாட்டாங்க, தமிழ்நாடு முதலமைச்சர் எல்லா மதத்தையும் சமமாக நடத்தணும் அப்படின்னு இப்போ வந்து கோயம்புத்தூர்லேருந்து வானதி சீனிவாசன் திடீர்னு பேசுகிறாங்க. இவங்களும் இந்த 5 கோடி ரூபாயை தமிழ்நாடு அரசு வந்து 26 கோயில்களை சரி செய்கிறதுக்காக ஒதுக்கியிருக்கு அப்படிங்கிறத பேச மாட்டாங்க. இந்தியா முழுக்கவே எந்த பேரிடர்கள் நிகழ்ந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நடந்தாலும், விலைவாசிகள் உயர்ந்தாலும், விவசாய சட்டத்துக்கு எதிராக மக்கள் போராடினாலும் வெறும் மதத்தை மட்டுமே, மக்களுடைய உணர்வுகளை மட்டுமே வச்சு அரசியல் பண்ணி அதை மடைமாற்றுறத ஒரு வேலையாகவே பாஜக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை தான் இன்னைக்கு திரும்பியும் இந்த பேரிடர்களையும் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 3 மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் வந்து பாழாகி கிட்டத்தட்ட 50,000க்கு மேலே விவசாயிகள் வந்து பாதிப்புக்குள்ளாகி பல குடும்பங்கள் என்ன பண்ணனே தெரியாமல் இருக்கக்கூடிய நிலைமையில் தென்காசி மாவட்டத்தில் மட்டும் 200 வீடுகள் வந்து இடிஞ்சிருக்கு. அதில் 92 வீடு முழுமையாக இடிஞ்சிருக்கு. இவ்வளவுக்கும் பெரும் சேதமும் பெரும் வெள்ளமும் வந்து தென்காசி மாவட்டத்தில் ஏற்படலை.
தென்காசியில் ஏற்பட்டிருக்கிறது அந்த மாவட்டத்துக்கு பெரும் சேதம் தான். ஆனால் தூத்துக்குடியில் ஏற்பட்ட அளவுக்கு அங்கே சேதம் ஏற்படலை. அங்கேயே 92 வீடுகள் முழுமையாக இடிஞ்சு விழுந்திருக்கு. அப்போ ஒரு மாவட்டம் முழுக்கவே 60,000 கன அடி தண்ணீரால் சூழப்பட்ட தூத்துக்குடி மாவட்டத்துடைய இழப்பீடு என்ன அப்படிங்கிறது இன்னும் போக போக கணக்கெடுக்க தான் தெரிய வரும். இப்படியான சூழல்ல ஒன்றிய நிதியமைச்சர் ஆய்வுக்கு அரசியல் பண்ணியிருக்காங்க. மக்களுடைய உணர்ச்சியை மையமாக வச்சு, அவங்களுடைய நம்பிக்கைகளை மையமாக வச்சு, கோவிலை மையமாக வச்சு அரசியல் பண்ணியிருக்காங்க. இந்த அரசியலை தான் இந்த மத அரசியலை தான் இந்த பேரிடரை மறைக்கிறதுக்கும், இந்த பேரிடரில் தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசாங்கம் உரிய நிவாரண தொகை கொடுக்கல, தமிழ்நாடு அரசு தன்னுடைய மீட்பு பணிக்காக மீண்டும் இந்த கட்டமைப்புகள் எல்லாம் 780 குளங்கள் உடைஞ்சிருக்கு அப்படின்னா அந்த 780 குளங்களுடைய பாசன பரப்பும் குளத்து மணலாலையும் ஆத்து மணலாலையும் அரிச்சிட்டு வரப்பட்ட மணல்களாலையும் முழுக்க நிரம்பி இருக்கும். அதை எடுத்து அந்த இடத்துல திரும்ப விவசாயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு ஏற்கனவே எப்படி அங்கே பயிர் ஒரு ஹெக்டருக்கு 35,000 ரூபாய் நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம் விவசாயிகள் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இதை சரி பண்ணி அவங்க திரும்ப அதில் விவசாயம் பண்ணுறதுக்கும் இதே அளவு இதை விட கூடுதலாகவே செலவு பண்ணணும். அவ்வளவு பெரிய ஒரு பேரிடரை சந்திச்சிருக்கக்கூடிய இடத்துல கூட மக்களை மதமாக பிரித்து அரசியல் பண்ணுற வேலையை பிஜேபி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது இதில் வெட்ட வெளிச்சமாகவே தெரியுது.